யுத்தத்தை வெற்றி கொண்ட கடந்த அரசாங்கம் தமிழ் பேசும் மக்களின் மனங்களை வெல்வதற்கு தவறியுள்ளமை ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளின் மூலம் புலனாவதாக பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் முடிவை அடுத்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகம் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இன மத நிற வேறுபாடின்றி இலங்கையர் என்ற தனித்துவத்தினை நிலைநாட்டுவதற்கும் சமமான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இந்த தேர்தல் வழி சமைத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1994 ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க வெற்றி பெற்ற தேர்தலின் பின்னர் அனைத்து இலங்கையர்களும் ஒன்றிணைந்து தெரிவு செய்த பொது ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன திகழ்வதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி முன்னெடுக்கப்பட்ட தேர்தல் பிரசாரங்கள் நல்லாட்சி மற்றும் ஜனநாயக கூட்டணியினால் முறியடிக்கப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை தோற்றுவித்தல் ஆசியா மற்றும் உலக நாடுகளுக்கிடையே இலங்கைக்கு பிரதான வகிபாகத்தை உருவாக்க வேண்டியது புதிய அரசாங்கத்தின் கடமை எனவும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகம் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து சமூகங்களுக்கிடையில் சக வாழ்வினையும் அனைவரிடையே நிம்மதியையும் உறுதிப்படுத்துவதற்கு புதிய ஜனாதிபதி செயற்பட வேண்டும் என்பதை ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பு முறை எடுத்து எம்புவதாக பிரஜைகள் முன்னணி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ் பேசும் மக்களின் சார்பில் புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு தாம் வாழ்த்து தெரிவிப்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 7வது ஜனாதிபதியை தமிழ் பேசும் சமூகத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தீர்மானிப்பதற்கு முன்னரே மக்கள் தீர்மானித்து விட்டதாகவும் புதிய ஜனாதிபதியின் தெரிவு தொடர்பில் தாம் மின்னல் அரசியல் நிகழ்ச்சியில் முன்னரே சுட்டிக்காட்டியிருந்ததாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவின் அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலின் வெற்றியாளரை மக்கள் முன்னரே தீர்மானித்து விட்டதாக கடந்த 5ஆம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா தெரிவித்திருந்தார். மக்களின் தீர்மானத்துக்கு தான் முன்னுரிமை அளிப்பதாகவும் மக்கள் எடுத்த தீர்மானத்தில் அவர்கள் உறுதியாக இருக்கும்படியும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா வெளியிட்டிருந்த அறிக்கையில் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.